ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 10 நாளைக்கு வாயை கட்டுப்படுத்தி நோ ஒயிட் ரைஸ், நோ ஒயிட் சுகர் அப்படின்ற பாணியில் போகலான்னு இருக்கேன். 10 நாளில் 3 கிலோ வரைக்கும் நான் குறைச்சிருக்கேன். அதனால் அந்த தைரியத்தில் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த டீ காப்பி குடிக்கக்கூடாதுன்ட்டு இந்த மாதம் மளிகை ஜாமானில் டீ தூளும் காப்பி தூளும் கூட எழுதலை. இந்த கருப்பு கவுனி, உளுந்து, தெனை அரிசி இதெல்லாம் தனியாக வாங்கினாங்க. கேழ்வரகு இதெல்லாம் தனியாக ஒரு கடையில் வாங்கினாங்க. இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. முதல் நாள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை செக் பண்ணவே இல்லை. மறுநாள் தான் அதை எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். செக் பண்ணும்போது தான் சர்ஃபெக்சல் சோப் போடுறதுக்கு நல்லா பெருசாக விம் சோப்பு 2 போட்டு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பில்லு எடுத்து வச்சுட்டேன். கடையில் கொண்டு போய் 5 நாளுக்குள்ளே பில்லும் பொருளும் கொண்டு போய் கொடுத்தா மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு நாளைக்கு மாற்றி வாங்கிட்டு வருவாங்க. நமக்கெல்லாம் வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வெயிட் குறைக்கிற மாதிரி உடம்பு இல்லை. ஒரு சிலர் நல்லா சாப்பிடுவாங்க, வெயிட் ஏறாது. ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க, எண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நல்லா கின்னுன்னு உடம்பு ஏறும். அந்த மாதிரியான ஆள் தான் நம்ம. அதனால் கொஞ்சம் சுண்டல், இந்த கேழ்வரகு, தெனை அரிசி, கோதுமை ரவை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டே 1 வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் செக் பண்ணிவிட்டு அந்தந்த டப்பாவில் எல்லா பொருளும் போட்டு வச்சுட்டேன். போட்டு வச்சுட்டு அதையெல்லாம் எடுத்து எங்கன வைக்கணுமோ அங்கன வச்சாச்சு. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் போய் எந்தெந்த பொருள் இல்லையோ அது வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பல்காவெல்லாம் வாங்கின ஞாபகமே இல்லை எனக்கு. ஆனால் இப்போ நான் பார்த்திங்கன்னா மாதம் 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 சப்பாத்தி, சட்னி இருந்தது. அதை வச்சு டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டாலாம் டயட்டா அப்படின்னு கேட்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டயட் இது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணல. யாரையும் வற்புறுத்தவும் முடியாது. எனக்கு இந்த மாதிரி டயட் இருக்க பிடிக்குது. அதை நான் செய்கிறேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பப்போ ஒவ்வொரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கிட்டேன். தண்ணி குடிக்கவே மறந்து போயிடுது. இந்த டயட்டுன்னு ஒன்று எடுத்தால் தான் தண்ணியே ஒழுங்காக உட்காந்து குடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா தண்ணியே குடிக்கிறது கிடையாது. என்னோடய வெயிட்டுக்கெலாம் 4 கிலோ வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் 2 லிட்டர் குடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் ஞாபகம் வச்சு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 1 டம்ளர் குடிச்சிட்ருக்கேன். தண்ணி குடித்தா தான் நல்லது. சும்மாவே நம்ம உடம்பெல்லாம் ஹீட்டு. அதுவும் இங்கே ஹீட் சொல்லவே தேவையில்ல. அதனால் டயட் வேறு இருக்கும். அதனால் நமக்கு உடம்பு வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். அதனால் தண்ணி அப்பப்போ குடிச்சுக்கணும். காலையில் டீ குடிக்கணும், 11 மணிக்கு டீ குடிக்கணும், சாயந்தரம் டீ குடிக்கணுன்றதெல்லாம் அப்பப்போ மண்டைக்குள்ளே உதிச்சிட்டே இருக்குது. அதனால இந்த பர்ஃபி இருந்தது 2 எடுத்து சாப்பிட்டேன். அதை என்னமோ கடிச்சு சாப்பிட்டா சீக்கிரம் தீர்ந்து போயிடும் போல இருக்குது. அதனால் சப்பி தான் சாப்பிட்ணுன்னு சப்பி சாப்பிட்டேன். சப்பி சாப்பிடவே தெரிய மாட்டேங்குது. கருக்கு முறுக்குன்னு கடிச்சிட்டு ஒரே முழுங்கிட்டு அடுத்தது என்ன இருக்குது திங்கிறதுக்கு அப்படின்னு தொலைவுறதுக்கு ஆர்வமாக இருக்குது. இந்த பஞ்சாயத்து கிணறு மாதிரி மூக்கு கீழே வாய் இருக்குல்ல, அதை கட்டுப்படுத்தினா வெயிட் குறையும். அதைத்தான் நம்ம கட்டுப்படுத்துறதே இல்லையே அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு. முருங்கைக்கீரை பொரியல் வைக்கணும். அதுக்காக முருங்கைக்கீரை எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஊர்லேருந்து கொண்டு வந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்கள் அத்தை வந்து பறித்து கொடுத்து விட்ருந்தாங்க. அங்கன பறித்து வாங்கி சமைக்கும்போது நமக்கு வந்து காசு செலவாகாது. ஆனால் இங்கே தண்ணி முதற்கொண்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் காசு செலவாகாமல் என்ன பண்ணும்? அப்புறம் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் சொந்த வீடு, தண்ணி ஊரில் வரும் பைப்பில்.
அப்படி இருக்கும்போது அதெல்லாம் காசு வராது. ஆனால் இங்கே தொட்டதெல்லாம் காசு. பொரியல் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிட்டு ரசம் வச்சுட்டு தயிர் கிளறி வச்சிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு எல்லாத்துக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி வச்சுருந்தேன். இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். பசங்களெலாம் ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்கணும். முருங்கைக்கீரையை கிள்றதும் கஷ்டம். அதாவது முருங்கைக்கீரையை அப்படியே உருவி எடுத்து வைக்கிறதும் கஷ்டம். கழுவும் போது இந்த கையிலேயே ஒட்டிக்குது. மஞ்சத்தூள் போட்டால் ஒட்டாதுன்னு சொன்னாங்கன்னு நானும் மஞ்சத்தூள் போட்டு பார்த்தேன். ஆனால் அது கையில் ஒட்டிக்கிட்டே தான் இருந்தது. எப்படியோ ஒட்டினது பாதி கொட்டினது பாதின்னு பாதி பாதியாக வேஸ்ட்டு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இருக்கிறத வச்சு பொரியல் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லது எதுவும் தான் நமக்கு பிடிக்கிறதும் இல்லை, செய்கிறதுக்கு சங்கடமாகவும் கிடக்குது. ஊரில் இருந்து ஃப்ரீயாக கிடைக்கும்போது நம்ம ஏன் விடணும் அப்படின்ட்டு அலுப்பு பார்க்காம செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு தேங்காய் துருவெல்லாம் போட்டு நல்லா தூக்கலாக டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த கீரை செய்யும்போது மட்டும் எப்பயுமே ஒரு உப்பு எச்சா போயிடும். ஆனால் இன்றைக்கி கடைசியாக தான் உப்பு போட்டு கிளறோம் அப்படின்ட்டு கடைசியாக தான் போட்டிருந்தேன். நல்லா இருந்தது. என்னோட லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு செவ்வாழைப்பழம் பால் இதெல்லாம் ஊற்றி நல்லா அரைச்சி நல்லா திக்காக எடுத்துக்கிட்டேன். ஆட்டினா கூட ஆட மாட்டேங்குது பாருங்கள், நல்லா கேக்கு மாதிரி இருந்தது. பால் ஊற்றி எடுத்துக்கிறேன் நான். விருப்பப்பட்டால் பால் ஊற்றாமலும் எடுத்துக்கலாம். ஆனால் பால் ஊற்றாமல் எடுத்தால் எனக்கு என்னமோ டேஸ்ட்டு பிடிக்கல. ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லலை. ஒயிட் சுகரும் ஒயிட் ரைஸும் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். பாலெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடித்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இனிப்புக்கு எதுவும் சேர்க்கலை. வெறும் கிஸ்மிஸ்ஸு, பாதாம், மஞ்சாறு, ஒரு செவ்வாழைப்பழம், அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஒரு கப்பு நிறையா குடிச்சிட்டேன். இந்த ஒயிட் சுகரும் ஒயிட் ரைஸும் கட் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அதை கட் பண்ணி இந்த 10 நாள் சக்ஸஸ் பண்ணி வந்துட்டேன்னா அந்த சர்க்கரையவே வாங்கக்கூடாதுன்னு இந்த ரேஷன் கடையில் கூட வாங்கலை. அதை வாங்கி கொண்டு வந்து வைக்க வேண்டியது, அப்புறம் டீ போட்டு குடிக்க வேண்டியது. அதனால இந்த ரேஷன் கடை சர்க்கரையை கூட வாங்கலை. 10 நாளைக்கு எப்படியாவது கட்டுப்பாடாக இருந்துடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு 2 மணியை போல் தான் குடித்தேன் அந்த ஸ்மூதி. ஆனாலும் பசி தாங்க முடியல. அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்தா நம்ம வயிறும் பசி ஆயிடுது. அதனால திரும்பவும் அந்த கருப்பு கவுனி கஞ்சி ஒரு கப்பும் கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சு குடிச்சிட்டேன். இந்த முருங்கைக்கீரையும் கருப்பு கவுனி கஞ்சியும் மதியம் குடிக்க வேணாம், நம்ம நைட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் பொறுமையே இல்லை. பசி எடுத்துச்சு, நான் பாட்டுக்கு எடுத்து வச்சு குடிச்சிட்டேன். இன்னும் நைட்டுக்கு என்ன செய்யணும்னு தேடிட்டு அலையணும். ஒன்றா அது நமக்கு டயட்டுக்கு தகுந்த மாதிரி எதை சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி சாப்பிட்ணும். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. வெயிட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறனால தான் இந்த வேலை. ஈவினிங் பார்க்குக்கு போயிட்டேன் வாக்கிங் போகலான்னு. ஒரு 2 ரவுண்டு தான் நடந்தேன். அதுக்கு மேலே நடக்க முடியல. வெக்குன்னு நடக்க வேணான்ட்டு மெதுவாக தான் அதுவும் நடந்தேன். ஒரு 1000 ஸ்டெப்பு தான் வந்திருக்கும். பார்க்கு நல்லா பெரிய பார்க்காக தான் இருக்கும். அதில் 2 ரவுண்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொசு கடிக்கும்போது வீடு சேர்ந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே எதுவுமே வேகமாக செய்ய வேண்டாம். பொறுமையாக பார்த்து செஞ்சுக்கலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் ஏறிச்சு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இந்த 1 கிலோ மட்டும் கூட குறைஞ்சாலும் எனக்கு ரொம்ப நல்லது தான், சந்தோஷமாக தான் இருக்கும். 10 நாள் முடிவில் வெயிட் குறையுதா குறையலையா அப்படின்றத அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா 10 நாளுக்கு அப்புறம், வியாழன்லேருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு வரைக்கும் வெயிட் பண்ணணும். பார்க்கு போயிட்டு நடந்து வரேன், கொஞ்சம் இதில் ஒரு 100 ஸ்டெப்பு வருமேன்னு சொன்னால் என் தங்கச்சி கேட்க மாட்டேன்ட்டா. நீ வண்டியில் வந்தே ஆகணுன்ட்டு வண்டியிலே கூட்டிகிட்டு வந்துட்டா. போங்கடி அப்படின்ட்டு நானும் வண்டியிலே வந்துட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டேன். இதுதான் டின்னரு. மதியானமே எல்லாம் ஹெவியாக லோடு ஏற்றியாச்சு. ஸ்மூத்தி குடித்து கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சிட்டு திரும்பவும் ஏதாவது நல்லா சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட்டே சுத்தமாக குறையாது அப்படின்ட்டு பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு நாள் எப்படியோ கடத்தியாச்சு.
டீ காப்பி குடிக்காமல் ஒயிட் ரைஸு சேர்க்காம. இதுவே பெரிய தலைவலியாக இருந்தது. இது மாதிரியே 10 நாள் கடந்துடணும் சாமி அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டேன். அப்புறம் மறுநாள் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது வெயிட் பார்த்திங்கன்னா 76 இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு நாள் செக் பண்ணி பார்க்கும்போது 76 400 இருந்தது. ஆனால் இந்த 10 நாள் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் செக் பண்ணி பார்க்கல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 76 400 இருந்திருக்கும். 76 வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.